Welcome to my channel, my subscribers. Thank you. This video sponsored by Moat. Buy Moat online happy shopping. My channel like பண்ணுங்க, subscribe பண்ணுங்க, பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது வருடம் முழுவதும் அமாவாசை நாளில் எளிமையான முறையில் தர்ப்பணம் கொடுப்பது எப்படி. இந்து சமயத்தில் இறந்த முன்னோர்களுக்கு திருப்தி செய்வதற்காக அவர்தம் ஆண் வாரிசுகள் அமாவாசை நாளில் எள்ளும் தண்ணீரும் கொடுப்பதுதான் மூலம் மறைந்த நம் முன்னோர்களை திருப்திப்படுத்தப்படுகிறது. இது பித்ரு தர்ப்பணம் 3 தலைமுறை முன்னோர்களுக்கான செய்யப்படுகிறது. ஒருவர் இறந்த பிறகு ஓராண்டு கழித்து அவர் இறந்த அன்று வரும் அதே திதி மற்றும் நட்சத்திரத்தில் செய்யும் சடங்கிற்கு சிராத்தம் அல்லது தவசம் என்று பெயர். மாதந்தோறும் வரும் அமாவாசை அன்று இறந்து போன முன்னோர்களை நினைத்து செய்யப்படுவதற்கு தர்ப்பணம் என்று பெயர். அமாவாசை அன்று தலைமுடி வெட்டுதல், நகம் வெட்டுதல் போன்ற செயல்களை செய்யக்கூடாது. முக்கியமாக அமாவாசை அன்று வீட்டில் அசைவ உணவுகளை சமைக்கவும் கூடாது, உண்ணவும் கூடாது. ஏனென்றால் முன்னோர்களை வழிபாடு நாளான அமாவாசை அன்று அசைவ உணவுகளை சமைக்கக்கூடாது என்பது ஐதீகம். சுபகாரிய தடைகள், முன்னேற்றமின்மை, தொழில் வியாபார விருத்தியின்மை, குடும்பத்தில் அமைதியின்மை ஆகிய சிக்கல்களுக்கு காரணம் பித்ரு தோஷமே என்கிறது ஜோதிட சாஸ்திரம். நமக்கு உயிரையும் உடலையும் தந்த பெற்றோர்களை அவர்கள் வாழும்போது உரிய மரியாதையோடு நடத்தி அவர்களின் விருப்பங்களை பூர்த்தி செய்ய வேண்டியது ஒவ்வொரு பிள்ளையின் கடமை. அவர்கள் மறைந்த பிறகு அவர்களுக்கு உரிய ஆராதனைகளை செய்து வழிபட வேண்டியது அவசியம். இவற்றை செய்யாமல் விட்டுவிடும்போது முன்னோர்கள் வருத்தத்துக்கு ஆளாவோம். அவர்களின் மனக்குறைக்கு பித்ரு தோஷம் என்று கூறப்படுகிறது. அப்போ நாம் அமாவாசை அன்னைக்கு எளிமையான முறையில் எப்படி தர்ப்பணம் கொடுப்பது? காலையில் எழுந்து உங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு சூரியனை பார்த்து வழிபட்டுட்டு கையில் எள்ளும் தண்ணியும் எடுத்துக்கிட்டு பூஜை ரூமில் உட்கார்ந்து உங்கள் வீட்டு குலதெய்வம் விநாயகரை வணங்கி கையில் இருக்கிற எள்ளும் தண்ணியை கையில் எடுத்துக்கிட்டு கிருஷ்ணா அர்ப்பணம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கணும். அப்பா இல்லாதவங்க அப்பா பேரை சொல்லி கிருஷ்ணா அர்ப்பணம் அப்படின்னு எள்ளும் தண்ணியும் இப்போ எப்படி கையில் இந்த படத்தில் இருக்கிற மாதிரியே கையை நீட்டி கட்டை விரல் வழியாக எள்ளும் தண்ணி ஊற்றணும். கீழே தாம்பால் தட்டில் போடணும். தரையில் தண்ணி படக்கூடாது. அடுத்தது உங்கள் அப்பாவோட அப்பா பேரை சொல்லி கிருஷ்ணா அர்ப்பணம் அப்படின்னு எள்ளும் தண்ணியும் விடணும். 3ஆம் பாட்டனார் உங்கள் அப்பாவுக்கு அப்பா பேரை சொல்லி எள்ளும் தண்ணியும் விடணும். இதை மட்டுமே நீங்கள் மாதம் செஞ்சுக்கிட்டு வந்து காக்காவுக்கு மத்தியானம் சாதத்தை வச்சிங்கனாவே இதுவே ஒரு எளிமையான தர்ப்பணம் கொடுக்கறது. முடிக்கும் போதும் கிருஷ்ணா அர்ப்பணம் சொல்லி முடிக்கணும், ஆரம்பிக்கும் போதும் கிருஷ்ணா அர்ப்பணம் சொல்லி முடிக்கணும். உங்கள் வீட்டில் வேறு யார் பேர் இருந்தாலும் அவங்களையும் சொல்லியும் நம்ம தர்ப்பணம் கொடுக்கலாம். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.